நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத் விரதம் மம. இது ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய திருவாக்கு. சீதையும் ராமனுமாக இவ்வுலகுக்கே அருள் பாலிக்கிறார்கள். ராமன் பட்டாபிராமன், கோதண்டராமன், கல்யாணராமன். சாரங்கபாணி என்னும் கோதண்டபாணி என்னும் ராமனுக்கு எத்தனையோ பட்டப்பெயர்கள். இப்போதும் திருக்குடந்தை கும்பகோணத்தில் சாரங்கபாணி என்னும் திருநாமத்தோடையே ராமன் எழுந்தருளி இருக்கிறார். அவரே தில்லை வளாகத்தில், வடுவூரில், திருவள்ளியங்குடியில் இப்படி பல இடங்களிலும் ராமனாக தரிசனம் கொடுக்கிறார். ஸ்ரீராமன் என்னும் திருநாமத்தை கேட்கும் போதே நமக்கு பெரும் கிளர்ச்சி, உவகை, பேரின்பம் ஏற்படுகிறது. அது ஏன் தெரியுமா? நேர்மையின் உருவம், சத்தியத்தின் மறுபெயர், எப்போதும் அடியார்களிடத்தே கனிவாக நடக்கும் கருணை கடல். சத்தியம், நேர்மை, கருணை இவை இணைத்தையும் உருவாக கொண்டவன்தான் ஸ்ரீராமன். அந்த ராமனுக்கென்னே வால்மீகி ராமாயணம் பிறந்தது, கம்பராமாயணம் ஏற்பட்டது. வட இந்தியாவிலே ராமச்சரித மானஸ் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இவை மட்டுமல்லாமல் எத்தனையோ மொழிகளில் ராமனுடைய கதை எழுதப்பட்டுள்ளது. வெவ்வேறு நாடகங்கள், கிராமிய கலைகள், பாடல்கள் என்று எத்தனை பேர் ராமாயணத்தை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தி இருப்பார்கள், அனுபவித்து மகிழ்ந்திருப்பார்கள். ராமனிடத்தில் அப்படி என்னதான் மர்மம் உள்ளது, என்ன ரகசியம் உள்ளது? அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகத்தை போன்றது. எந்த ஒளிவோ மறைவோ கிடையாது. எதை ஆராய்ந்தாலும் தீர்க்கமாக ஆலோசிப்பார். முடிவெடுத்தால் அந்த முடிவின்படி நிற்பார். முடிவை நடைமுறைப்படுத்தும் போது எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அனைத்தையும் உடைத்தெறிவார். தன் அன்பர்களுக்கு, பக்தர்களுக்காகவே வாழ்ந்தவர். மிகப்பெரிய சக்கரவர்த்தி, உலகையே ஆண்டவர். ராமோ ராஜ்யம் உபாசித்வா என்று வால்மீகி கூறுகிறார். 11,000 ஆண்டுகள் ஒரு குடைக்கு கீழே நம் தேசத்தை கொண்டு வந்து ஆண்ட பெருமகன்தான் ராமன். அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியை அணுக முடியுமா? பார்க்க முடியுமா? பேச முடியுமா? பார்த்தாலும் நம் குற்றந்தானே அவர் கண்களில் படும் என்று தோன்றும். அப்படி அல்ல. ராமனுடைய திருவாக்கை பார்த்தால் நம் குற்றத்தை பெருமான் தேடி கண்டுபிடிக்கிறான். எதற்காக? கைவிடுவதற்காக அல்ல, ஏற்றுக்கொள்ளுவதற்காக. அதை பற்றி இப்போது நாம் சற்றே பார்ப்போம். இதை அடிப்படையாக கொண்டுதான் விதுரர் திருதராஷ்டிரனுக்கு ஓர் உபதேசம் செய்கிறார். தான் சொல்வதையெல்லாம் திருதராஷ்டிரன் கேட்டுக்கொண்டா போலேயும், ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு ஐயம் ஏற்படுகிறா போலேயும் விதுரர் நினைக்கிறார். திருதராஷ்டிரா, நான் சொல்லுவது சரி என்றுதான் உன் மனதுக்கு படுகிறது. ஆனால் நாம் எப்படி திருந்த? இது நாள் வரை குற்றமே புரிந்து வாழ்ந்து விட்டோம். பாண்டவர்களுக்கெல்லாம் எத்தனை தீமை செய்து விட்டோம். கண்ணனையே எடுத்தெறிந்து பேசிவிட்டோம். இத்தனை குற்றம் நம்மிடத்தில் இருக்கும்போது இனி எப்படி நம் வழியை மாற்றிக்கொள்ள? இது நம்மில் பல பேருக்கு இருக்க ஐயம். ஒருத்தரிடத்தில் தப்பாக நடந்து கொண்டு விட்டோம். இப்படியே 10 ஆண்டுகள் சென்றன. இப்போது அப்படி நடந்தது தவறு என்று புரிந்து கொண்டோம். ஆனால் மனம் பரிதவிக்கும், தத்தளிக்கும். இத்தனை நாள் இந்த தவறின் வழியே போயிட்டோமே, எப்படி மாற்றுவது? மாற்றுவதற்கு ஈகோ இடம் கொடுக்காது, நமக்கு இருக்கிற செருக்கு இடம் கொடுக்காது. மாற்றினால் ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ என்றும் நம் மனதில் ஐயம் வரும். இப்போ நம்முடைய
தகப்பனாரிடத்திலேயே ஏதானு தப்பாக நடந்துட்டுருக்கலாம், தாயார் இடத்துல தப்பாக பேசியிருக்கலாம், சற்றே கோபித்து கொண்டு வீட்டை விட்டு சில பேர் விலகி கூட இருக்கலாம். 5-10 வருஷம் முடிஞ்சது, தாய் தகப்பனாரோட கூட நாம் இல்லை, எதுவோ பிணக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நல்லத்துக்கு சொன்னார், நான் ஏதோ வாதாடினேன், நல்லத்துக்கு தான் வாதாடினேன், அந்த வேலை நன்னா இருக்கலை, அதனால் ஒருத்தருக்கொத்தர் மனசிலே சண்டை வந்து விட்டது. ஸ்ரீ ராமச்சந்திரன் மிகப்பெரிய சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி கருகே நம்மால் செல்ல முடியுமா? பேச முடியுமா? பழகத்தான் இயலுமா? மேலும் சக்கரவர்த்திகளே நிறைய குற்றம் பார்ப்பார்கள், தாங்கள் நேர்மையாக இருப்பார்கள், குற்றவாளிகளை தண்டிப்பார்கள். ராமனோ சக்கரவர்த்தி, அவனும் குற்றம் பார்த்து தண்டிப்பான். நாமோ பலகாலமாக குற்றங்களிலேயே ஊறியிருக்கிறோம். அப்ப ராமனிடத்தில் அணுக முடியுமா? அணுகினாலும் நம் குற்றங்கள் நம்மை போகவொட்டாமல் தடுத்து விடாதா? இது நம்மில் பலருக்கு ஐயம். இதைத்தான் திருதராஷ்டிரனுக்கு புரிய வைத்து அவன் ஐயத்தை போக்கப் போகிறார். திருதராஷ்டிரா, நீ பலகாலம் குற்றம் புரிந்திருக்கிறாய், ஆனாலும் கவலைப்படாதே, அந்த குற்றத்தை மாற்றிக்கொள்வதற்கு வழி உண்டு. ஒரு மனிதன் குற்றம் புரிந்தவன் அதோடேயே மடிந்துவிட இயலாது. அவன் திருந்தி வாழ்வதற்கு தெய்வம் வாய்ப்பு கொடுக்கிறது. உனக்கும் அந்த வாய்ப்புண்டு. நாம் பாண்டவர்களையெல்லாம் மிகவும் கொடுமைப்படுத்தி விட்டோம், இனிமேல் அவர்களை திரும்பி பார்ப்பார்களா என்று நினைக்காதே. எவ்வளவு காலம் தீயவனாக வாழ்ந்து விட்டோம், இனி மாற முடியாது, மிச்ச காலத்தையும் தீயவனாகவே வாழ்வோம் என்றும் முடிவெடுக்க கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருதராஷ்டிரா, நீ பலகாலம் குற்றம் புரிந்திருக்கிறாய், ஆனாலும் கவலைப்படாதே, அந்த குற்றத்தை மாற்றிக்கொள்வதற்கு வழி உண்டு. ஒரு மனிதன் குற்றம் புரிந்தவன் அதோடேயே மடிந்துவிட இயலாது. அவன் திருந்தி வாழ்வதற்கு தெய்வம் வாய்ப்பு கொடுக்கிறது. உனக்கும் அந்த வாய்ப்புண்டு. நாம் பாண்டவர்களையெல்லாம் மிகவும் கொடுமைப்படுத்தி விட்டோம், இனிமேல் அவர்களை திரும்பி பார்ப்பார்களா என்று நினைக்காதே. எவ்வளவு காலம் தீயவனாக வாழ்ந்து விட்டோம், இனி மாற முடியாது, மிச்ச காலத்தையும் தீயவனாகவே வாழ்வோம் என்றும் முடிவெடுக்க கூடாது. நாம் தந்தை தாயாரிடத்தே பிணக்கு ஏற்பட்டு ஒருவேளை விலகி இருக்கிறோம்னு வைத்துக்கொள்வோம். 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பெற்றோர் தனியாக, பிள்ளையோ பெண்ணோ தனியாக ஒரு சண்டையால் பிரிந்து போனார்கள். 5-6 வருஷம் கழித்து உள்ளத்துக்கு புரிகிறது, நாமும் அப்படி பேசியிருக்க வேண்டாம். தந்தையும் புரிந்து கொள்ளுகிறார், நாமும் அப்படி கடிந்து கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் இருவருக்கும் மனம் இடம் கொடுக்காது. திரும்ப போக வேண்டுமேனா, இவ்வளவு நாட்களும் இப்படியே வாழ்ந்து விட்டோம், மீத நாட்களையும் கழித்து விடுவோம், இனி போய் என்ன செய்ய போகிறோம்? போனால்தான் வரவேற்கிருப்போமா? நம்மை என்னவென்று ஏற்றுக்கொள்வார்கள்? இதிலேயே நாம் காலத்தை கழித்து கொண்டிருப்போம். என்னவாக இருந்தாலும் உறவு ஒரு நாளும் விட்டு போகாது. பல்லாண்டுகள் பிரிந்திருந்தாலும் அதெப்படி அந்த தாயின் கர்ப்பத்தில் 10 மாதம் இருந்த குழந்தையை தாய்தான் மன்னிக்காமல் விட்டு விடுவளா? அல்லது என்னதான் உதைத்தாலும் அந்த தாய் குழந்தைக்கு வேண்டாதவளாக போய்விடுவளா? இதுதான் நமக்கும் பெற்றோருக்கும் இருக்கும் தொடர்பு. உறவு இருக்குமானால், நெருங்கிய சம்பந்தம் இருக்குமானால் குற்றங்கள் கண்டிப்பாக மன்னிக்கப்படும். அதை கண்டு கலங்கி நாம் திருந்தியே கொள்ளாமல் அதே போல வாழ்க்கையை நடத்த தேவையில்லை. யாரிடத்திலும் மன்னிப்பு வேண்டுவோம். ஏற்கப்படலாம், ஏற்கப்படாமலும் போகலாம். ஏற்கப்பட்டுவிட்டால் மேலும் வாழ்க்கை இனிக்கப் போகிறது. ஒருவேளை நாம் குற்றத்துக்கு நாம் மன்னிப்பு கேட்க அதை ஏற்றுக்க வேண்டியவர் ஏற்றுக்கலேன்னு வச்சுப்போம், அப்பவும் குறையில்லை, நம்ம மனசில் இருக்கிற பாரம் இறங்கிடும் இல்லையா? நாம் மன்னிப்பு கேட்டுட்டோம், நடக்கலை, நமக்கு திருப்தி, ஏன்னா நம்ம பாரத்தை இறக்கி வச்சுட்டோம். நம்ம பக்கத்தில் இந்த பாபத்தை அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துன்னு போகிறதில்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு திருப்தி அடைஞ்சிடுவோமே. ஆகவே கண்டிப்பாக குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிக்கப்படுங்கிற நம்பிக்கை வேண்டும். மன்னிக்கப்படாவிட்டாலும் பாரம் இறங்கித்துங்கிற ரிலீஃப்
அது வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாத்தையும் திருத்தராஷ்டிரனுக்கு விதுரன் புரிய வைக்கிறார். நம்மளே யோசிச்சு பார்க்கணும். இப்போ அவனுடைய கட்டத்திலே எத்தனை தடவை நாம் இதே மாதிரி நிர்பந்தத்தில் இருக்கலை, நம்ம வாழ்க்கையிலும் இதை போலெல்லாம் நடக்கிறது. அப்போ அவர் அவனுக்கு என்ன உபதேசம் பண்ணாரோ அதுதான் நமக்கும். தற்போது விதுரர் ராமச்சந்திரனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு திருத்தராஷ்டிரனுக்கு உபதேசிக்கிறார். ந கஷ்சின்னு ந அபநயத்தே புமான் அந்யத்ர பார்கவாத் சேஷ சம்பிரதிபத்திஸ்து புத்திமஸ்துவமேவ திஷ்டதி. புத்திமஸ்துவேவ திஷ்டதி. யாரொருத்தன் புத்திமானோ, நல்ல புத்திசாலியோ, அவன் தன் குற்றத்தையே நினைத்து மருகி கொண்டிருப்பதில்லை. அந்த குற்றத்தை திருத்தி கொள்ள பார்க்கிறான். சேஷ சம்பிரதிபத்திஸ்து. சேஷம்னா மிச்சம். போன காலம் குற்ற காலமாக கழித்தோம், இனி மீதமுள்ள காலத்தையும் குற்றத்தோடு தான் கழிக்கணுங்கிற தேவையில்லை. கடந்த காலம் தோஷ காலமாகவே போட்டோம், இனி வருங்காலம் நல்லதாக இருக்கலாம். பாஸ்ட்டுங்கிறத பற்றியே கவலைப்பட்டிருந்தோம்னால் ஃப்யூச்சர் ப்ரெசண்ட்டு இதை பற்றி எங்கே கவலைப்பட? நேற்று வரை குற்றம் இருந்து போகட்டும், இன்றிலிருந்து தெரிஞ்சுட்டோமா, நாளிலேருந்து தெரிஞ்சுட்டோமா, அதுதான் மனிதனுக்கு முக்கியம். ஏன்னா வெகு சிலர் தான் குற்றமே புரியாதவர்கள். அதுக்கு உதாரணம் சொல்கிறார். புமான் அந்யத்ர பார்கவாத். பிருகுகுலத்திலே பிறந்தவரான சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் அசுரர்களுக்கு குலகுரு. அவர் குற்றமே புரியாதவர். ஏதோ ஒரு கருத்தில் கூறுகிறார், சுக்கராச்சாரியரை தவிர லோகத்தில் எல்லாரும் குற்றம் புரிந்தவர்கள் தான். யார் குற்றம் இல்லாதவர்கள்? குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய். என்ன அழகான பாடல்! குற்றமே இல்லாமல் நல்ல பண்புகளையே வளர்த்து கொண்டு ஒரு மனிதனால் இருக்க முடியுமா? அப்படி இருப்பதற்கு இயலாது. அதனால் குற்றத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. அது பழையதாக கழிந்து போகட்டும், புதியன புகட்டும். ராமன் விபீஷண சரணாகதி பிரகரணத்தில் கூறுகிறார். விபீஷணன் ராவணனை துறந்து ராமனிடத்தில் சரணாகதி பண்ண வேண்டும் என்று வந்தார். அப்போது சுக்ரீவன் முதலானவரிடத்தில் வேண்டுகிறார். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. மகாத்மாவான ராமனிடத்தில் நான் சரணம் புக வந்திருக்கிறேன் என்று கூறுங்கள், சீக்கிரமாக கூறுங்கள், எனக்கு நேரமில்லை என்று விபீஷணன் கூறுகிறான். சுக்கிரீவன் மேலே ராமனிடத்தில் சென்றான். இவனை கொன்றுவிட வேண்டும், இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவன் தப்பான நேரத்தில், முக்கியமான சமயத்தில் அண்ணனையே கைவிட்டு விட்டு வந்தவன், நம்மையும் விட்டுவிட மாட்டான்கிறது என்ன நிச்சயம்? ஆகவே விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவன் தோஷமுள்ளவன், குற்றவாளி. ராமன் கேட்கிறார், விபீஷணனுக்கு என்ன குற்றம் சுக்ரீவா? ஒன்றா இரண்டா? ராவணனுக்கு தம்பியானானே, நம்முடைய சீதையை பிரித்தான் ராவணன். அந்த ராவணனுக்கு தம்பி விபீஷணன், ஆகையால் குற்றவாளி. மேலும் இவ்வளவு நாட்களும் ராவணனோடு கூடத்தானே இருந்தான். பிறந்த போதேவா ராவணனை பிரிந்து வந்து விட்டான். ஆகவே அவன் பாதிப்பு, இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக அவன் பேரில் இருக்கும். ஆகையால் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிறப்பால் ராட்சசன், அது கூட சரின்னு பொறுத்துண்டால் ராவணனுக்கு தம்பி, அதுவும் சரி என்றால் இத்தனை காலமும் ராவணனோட கூடத்தான் இருந்திருக்கிறான், இப்போது தான் வந்திருக்கிறான். இப்படி இருக்கிறவனை நம்புறதுக்கு என்னால் இயலவில்லை. அவன் குற்றவாளி, ஆகவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றான் சுக்ரீவன். ராமன் அப்போது பதில் கூறுகிறார். மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயங் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதது அகர்ஹிதம். சுக்ரீவா, இப்படி பேசாதே. காலில் தஞ்சம் என்று விழுந்தவனை தள்ளிவிடக்கூடாது. அவன் குற்றவாளியானாலும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். யோசித்துப்பார், குற்றமே புரியாதவர்கள் நம்மிடத்தில் ஏன் வரப்போகிறார்கள்? நாம் கோயிலுக்கு போகிறோம், பெருமானை வணங்கி மன்னிப்பு வேண்டுகிறோம். பகவான் குற்றம் புரியாதவர்கள் மட்டும் வந்தால் போதும் என்று அறிவித்தால் யார் வருவார்கள்? குற்றமில்லாதவர் லோகத்தில் இல்லை. நாம் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் குற்றவாளிகள். பின் பகவான் அதை கணிசிப்பதில்லை. மித்திர பாவேன சம்பிராப்தம். சுக்ரீவா, இவன் நண்பன் என்கிற போர்வையில் கூட வந்திருக்கட்டும், உண்மையான நண்பனாக இல்லை, நண்பன்கிற போர்வை, வேஷம். மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம். ஆனாலும் அவன் நான் கைவிட மாட்டேன். கதஞ்சன, எப்போதும் எந்த படியிலும் கைவிட மாட்டேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். ஒருவேளை குறை இருந்தால் கைவிட்டுடுவியான்னு கேட்குறியா? குறை இருக்கிறதுக்காகவே கைவிட மாட்டேன். குறை இல்லாதவர்களை விட்டாலும் விடுவேன், குறை உடையவர்களை கைவிட மாட்டேன்.
குறையில்லாதவர்கள் தாங்களே வழி தேடிக் கொள்வார்கள். குறை உள்ளவர்களுக்குத்தானே நான் தஞ்சம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் குற்றவாளிகள். பின் பகவான் அதை கணிசிப்பதில்லை. மித்திர பாவேன சம்பிராப்தம். சுக்ரீவா, இவன் நண்பன் என்கிற போர்வையில் கூட வந்திருக்கட்டும். உண்மையான நண்பனாக இல்லை, நண்பன்கிற போர்வை, வேஷம். மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம். ஆனாலும் அவன் நான் கைவிட மாட்டேன். கதஞ்சன, எப்போதும் எந்த படியிலும் கைவிட மாட்டேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். ஒருவேளை குறை இருந்தால் கைவிட்டுடுவியான்னு கேட்குறியா? குறை இருக்கிறதுக்காகவே கைவிட மாட்டேன். குறை இல்லாதவர்களை விட்டாலும் விடுவேன், குறை உடையவர்களை கைவிட மாட்டேன். குறையில்லாதவர்கள் தாங்களே வழி தேடிக்கொள்வார்கள். குறை உள்ளவர்களுக்குத்தானே நான் தஞ்சம். குறையே இல்லாதவன் ஏன் கேட்கப் போகிறான்? ஆக தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதது அகர்ஹிதம். இப்படி நான் நடந்து கொண்டால்தான் பெரியோர்கள் என்னை மதிப்பார்கள். நான் வசிஷ்டாச்சாரியர் நாளைக்கு என்ன போய் கேட்பார், சுக்ரீவா ஊருக்கு திரும்பி போடுவேன், பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டர் நாள் குறிப்பார். அப்போது 14 ஆண்டுகள் காட்டில் என்ன செய்தாய்னு கேட்பார். நான் கூறுவேன், விபீஷணன் என்று ஒருத்தன் வந்தான், காலில் விழுந்தான், கெஞ்சினான், மன்னிக்க மாட்டேன் என்று துரத்தி விட்டேன். சொன்னா வசிஷ்டர் என்ன தெரியுமா சொல்லுவார்? ராமா, இதுவா நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம்? உன்னுடைய குலம் எப்பேற்பட்ட குலம் தெரியுமா? மன்னிப்புக்கே பெயரெடுத்த குலம். கருணை, பெருத்த மனசு, பரந்த நோக்கம். இந்த குலத்தில் பிறந்த ராமா நீ இப்படி நடந்துக்கலாமா என்று என்னை ஏசுவார். என்னை பற்றி தவறாக நினைப்பார். ஆகையால் இவன் குற்றவாளியானாலும் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆக இந்த செய்தியிலேருந்து இன்னைக்கு நாம் தெரிஞ்சது என்ன? பழைய நாள் கழிந்தது. அந்த குற்றத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இனி இன்று நல்லவனா, நாளை திருந்துகிறோமா, இதை பற்றித்தான் கவலைப்பட வேண்டும் என்று கூறுகிறார்.